السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு குவிக்கான ஒரு ரிவிஷன் ஒண்ணு இன்ஷா அல்லாஹ். எல்லா பாடங்களையுமே இத்தனை வாரங்களா படிச்ச எல்லாத்தையுமே ஒரு சேர டக்குன்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்த்துட்டு, நாளைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாளைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இன்னைக்கே முடிச்சிருவோம். முடிக்க முடியலன்னா நாளைக்கு கண்டினியூ பண்ணிட்டு, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம்க்கு என்னெல்லாம் கேட்போம் அப்படின்றது, குர்ஆன் வசனங்களை பார்த்தா கண்டுபிடிக்க முடியுதா, அல்லது ஹதீஸோ துவாக்கள்ல இருந்தோ நமக்கு பார்த்தா கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ், அதாவது நம்ம படிச்ச சட்டங்களை கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்டா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அரபி மொழி ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அதோட முக்கியத்துவம் என்ன, அறிஞர்கள் அதை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு, நம்ம எந்தெந்த விஷயங்கள்ல கவனிக்க போறோம் அப்படின்னு சொல்லி, அரபு மொழி எழுதுறதையும் நம்ம சேர்த்தே படிக்க போறோம்னு சொல்லி, அதோட எழுத்துக்கள் எத்தனை, அதனுடைய உச்சரிப்புகள் என்ன, அதனோட வடிவங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான். இது அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அரபி எழுத தெரியுது. அதனால இது ரொம்ப நம்ம இது பண்ணிட்டு இல்லை. ஸோ அரபு மொழியினோட எழுத்துக்கள் 29 அப்படின்றத பார்த்தோம். ஹரக்கத்துகள் ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, ஃபத்தஹ்தீன், கஸ்ரத்தீன், பொம்மத்தீன், ஷத்தா, சுக்குன் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து ஆக்சுவலான கிளாஸ் எங்க ஆரம்பிக்குதுன்னா, கலிமா வார்த்தை அப்படின்றது 3 வகையா பிரியுது. இசம், ஃபிஅல், ஹர்ஃப். இசம் அப்படின்னா பெயர் சொல், ஃபிஅல் அப்படின்னா வினைச்சொல், ஹர்ஃப் அப்படின்னா இடைச்சொல். அப்ப இதுல ஃபெயல் அப்படிங்கறத இப்ப கம்ப்ளீட்டாவே நம்ம பார்க்க போறது கிடையாது. இசம் அப்படிங்கிறதையும் அது கூட தொடர்பான ஃபெயல் அப்படிங்கிறதையும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். சோ அதுல இப்ப பாத்தீங்கன்னா, இசம் அப்படின்றதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டா, என்ன வரையறை அப்படின்னு கேட்டா, மனிதனோ பிராணி தாவரம் உயிரற்ற பொருள் இதர பொருட்களை குறிக்கிற பெயர்கள் எல்லாமே பெயர் சொல்குள்ளதான் வரும். சோ என்னன்னா, குரான்ல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ஜென்ரலா எந்த எக்ஸாம்பிள் வேணா எழுதலாம். முகமதுன், ஹாலிதுன், ஹாமிதுன் அப்படின்னு இந்த குரானுடைய இந்த உதாரணங்களை தான் அப்படின்னு இல்ல. நம்ம படிச்சது குரான்ல இருந்து முகமதுன் ரசூலுல்லாஹி அப்படின்றத படிச்சோம். இன்னல் இன்சான லஃபி ஹுசர் அந்த மாதிரி மனிதன் அப்படின்னு வரக்கூடிய அந்த வார்த்தை. சோ அப்படி பெயர்கள் எதெல்லாம் எதை குறிக்குதோ, இப்ப நாய், பூனை, குதிரை, கழுதை இப்படி வர அனிமல்ஸோட பேரு எதுவா இருந்தாலும் அது பெயர்ச்சொல் அப்படின்ற கேட்டகரியில வரும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த பெயர்ச்சொல் அப்படின்னு வரும் பொழுது அது 3 விஷயங்கள்ல ஒத்து போய் இருக்கும். என்ன அப்படின்னா, 3 விஷயங்கள ஒத்து போய் இருக்கும் மீன்ஸ் 3 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். ஒரு பெயர்ச்சொல்னு எடுத்துக்கிட்டா இந்த 3மே அதுக்குள்ள கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அது ஆண் பாலாவோ பெண் பாலாவோ இருக்கும். எந்த ஒரு இஸ்முன்னு நீங்க இங்க பக்கத்துலயே இஸ்மு இருக்கு பாருங்க. சோ எந்த ஒரு இஸ்மு எடுத்துக்கிட்டாலும் அது ஒண்ணு ஆண் பாலா இருக்கும் அல்லது பெண் பாலா இருக்கும். இப்ப இங்க இருக்கிற இஸ்மு எல்லாமே ஆண் பாலா தான் நம்ம கொடுத்திருப்போம். அது எப்படிங்க ஆண் பால் பெண் பால் கண்டுபிடிக்கிறதுனா அதை நம்ம பின்னாடி பார்த்திருப்போம். இன்னொரு விஷயம் என்ன, அது ஒண்ணு மாரிஃபாவா இருக்கும் இல்லைன்னா நக்கீரா, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணா இருக்கும். சோ மாரிஃபாவின் அடையாளம் ஒண்ணு, அதனுடைய ஆரம்பத்தில் அலிஃப்லாம் வரும். நக்கீராவின் அடையாளம் ஒண்ணு, எண்டிங்ல தன்வீன் இருக்கும். ஓகே, சோ இது இருந்தா தான் மாரிஃபா நக்கீரா அப்படி கிடையாது. சில வார்த்தைகள் அலிஃப்லாம் இல்லாட்டியும் அது மாரிஃபான்னு வரும். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். 3வது விஷயம் என்ன ஒரு பெயர் சொல்ல இருக்கும்னு கேட்டா, ஒருமை இருமை பன்மையில ஏதாவது ஒரு நம்பரா அது இருக்கும். ஒண்ணு பேனா அப்படின்னு இப்ப ஒரு வார்த்தை இருக்குன்னா அது ஒண்ணு ஒரு பேனான்னு சொல்லணும், இல்ல 2 பேனான்னு சொல்லணும், அல்லது பல பேனாக்கள் அப்படின்னு சொல்லணும். ஒரு இஸ்முன்னு எடுத்துக்கிட்டா இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருந்தே ஆகணும். சோ அதுல ஆண் பால், பெண் பால் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பெண் பால்னா என்னன்னு பார்த்துட்டு அதோட மீதி தான் ஆண் பால். அப்ப பெண் பாலின் இறுதியில தா மர்பூத்தா வந்துச்சுன்னா, அதாவது சாரி, ஒரு இஸ்மினுடைய இறுதியில தா மர்பூத்தா வந்துச்சுன்னா அது பெண் பாலின் அடையாளம். அல்லது அலிஃப் மக்சூரா, அலிஃப் மம்தூதா அப்படின்னு சொல்லுவோம். நொக்தா இல்லாத யாவும், அலிஃப் ஹம்சாவும் வரக்கூடிய வார்த்தைகள். இந்த மாதிரியான அடையாளங்கள். ஓகே, பெண் பாலின் அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, தா மர்பூத்தா, நொக்தா இல்லாத யா, அலிஃப் ஹம்சா இதெல்லாமே அடையாளங்கள். இது இல்லாம
அர்த்தத்தை கொண்டு எதெல்லாம் பெண்பால் அப்படின்னு கேட்டா, பெண்களோட பேரு, பெண்களை குறிக்கிற அந்த உறவுகள், இது எல்லாமே பெண்பால் வார்த்தையா இருக்கும். இன்னொரு விஷயம் ஊரு, நாடு, நகரங்கள் அடையாளங்கள வச்சு இல்லாம அர்த்தங்கள வச்சு அர்த்தத்தினால் பெண்பால் கண்டுபிடிக்கிறது பெண்களோட பேரா இருக்கணும் அல்லது ஊரு, நாடு, நகரங்கள், உடல் உறுப்புல 2 இதெல்லாம் அர்த்தம். இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செஞ்சிடலாம்? நம்ம வந்து அத பெண்பால் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இன்னொரு வகை பெண்பால் இருக்கு. அதுதான் அரபு மரபில் பெண்பாலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது அடையாளத்திலும் வராது, அர்த்தத்திலும் வராது. பெண்களா பெண்பால் வார்த்தையா அரபுகள் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அத நம்மளும் அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு உதாரணங்கள். அப்ப இந்த உதாரணங்கள் எல்லாமே ஒவ்வொன்னுக்குமே உதாரணங்கள் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு நான் பிடிஎஃப் இப்ப இத அனுப்பிருவேன். இத நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? படிச்சுக்கலாம். அடுத்து அப்ப இந்த 5 பாயிண்ட் தான். இப்போ பெண்பாலின் அடையாளங்கள்னு கேட்டா நீங்க இத எழுதலாம். அர்த்தங்களை கொண்டு பெண்பால் எதுன்னு கேட்டா இந்த 3வது, 4வது பாயிண்ட் எழுதலாம். பொதுவாக பெண்பால் என்றால் என்ன? அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த 5 பாயிண்ட்டையுமே நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அப்ப நல்லா படிச்சுக்கங்க. பிடிஎஃப் இருக்கு. அப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த எக்ஸாம் டைம்ல சொல்றேன். கொஸ்டின் வந்துருச்சு ஒரு தடவ பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இல்லாம இன்ஷா அல்லாஹ் யாரும் இப்படி செய்ய போறதில்ல. எல்லாமே அல்லாஹ்வுக்காக இந்த கல்விய கத்துக்கும் பொழுது, அத செய்றதுல இருந்தாலும் 1, 2 பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சே, அதையும் சேர்த்து எழுதிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு பண்ண வேண்டாம். இது வந்து கல்விதான். இது வந்து மறுமை நாளினுடைய தீர்ப்பு கிடையாது. எனவே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. உண்மையா இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் அதற்கான கூலிகள வழங்குவான். இந்த மார்க்குங்கிறது ஒண்ணும் கிடையாது. சோ அடுத்து ஆண்பால். அப்ப பெண்பாலின் அடையாளங்களை விட்டு வர்றது எல்லாமே ஆண்பால் தான். தா மர்பூத்தா வரலன்னா ஆண்பால். ஆண்களோட பேர் வந்தா ஆண்பால். ஊரு, நாடு, நகரம் இல்லாம வேற வார்த்தைங்க என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே ஆண்பால். இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, சில ஆண்பால் வார்த்தைகளில் தா மர்பூத்தா வரும். ஆனா அது ஆண்களோட பேரா இருக்கிறதுனால அது ஆண்பால் தான். ஏன்னா அது ஆண்களோட பேர். அதனால நம்ம தா மர்பூத்தா இருக்கேன்னு நம்ம பார்க்க தேவையில்ல. அத நம்ம தைரியமா ஆண்பால் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மாரிஃபா, நக்கீரா. ஒரு வார்த்தை மாரிஃபாவாகவோ, நக்கீராவாகவோ வரும். அப்ப மாரிஃபா, நக்கீரா அப்படின்னு கேட்டா, மாரிஃபாவின் அர்த்தம் அறியப்பட்டது, நக்கீராவின் அர்த்தம் அறியப்படாதது. கிராமட்டிக்கலா சொல்லணும்னா குறிப்பு பெயர், பொது பெயர். சோ நம்ம எக்ஸாம்ல குறிப்பு பெயர், பொது பெயர்ன்னு கேட்டாலும் சரி, மாரிஃபா, நக்கீரான்னு கேட்டாலும் சரி, இததான் நீங்க சட்டமா எழுதணும். அப்ப மாரிஃபா, நக்கீராக்கு என்ன சட்டம்? இதுக்கு சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பெருசா ஸ்கிரீன் ஷேர் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இருக்காது. ரூல்ஸ் அப்படின்ட்டு எதுவுமே இருக்காது. சோ என்னன்னா, மாரிஃபானா ஒரு விஷயத்த நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். அது அறியப்பட்டதா இருக்குன்னா, இங்க நம்ம அலிஃப்லாம் போட்டு எழுதுவோம். அது அறியப்படாத ஏதோ ஒண்ணுன்னு சொல்ல நினைக்கிறோம்னா, அங்க தன்வீன் வச்சு எழுதணும். அதோடைய அர்த்தம் என்னவா இருக்கும்? ஆ ஜஸ்ட் இப்ப அலிஃப்லாம் போட்டு எழுதுனா, நாற்காலி, பேனா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறது. அதுவே தன்வீன் வச்சு எழுதுறோம் அப்படின்னா, அங்க வந்து ஒரு அப்படின்ற டிரான்ஸ்லேஷன் நம்ம குடுக்கணும். ஓகேவா? அப்ப அந்த ஒரு அப்படின்றது ஆக்சுவலா எத குறிக்குதுன்னா, ஏதோ ஒரு அப்படின்ற அர்த்தத்த தான் குறிக்கும். குர்சியுன் ஏதோ ஒரு நாற்காலி அப்படின்னு ஏதோ ஒருன்ற அர்த்தம் வரும். டிரான்ஸ்லேட் பண்ணையில கண்டிப்பா ஒருன்ற அர்த்தத்துல தான் நீங்க எழுதணும். அது ரொம்ப மெயின். இந்த கலமுன் அப்படின்னா ஒரு பேனான்னு தான் நீங்க எழுதணும். ரஜுலுன் ஒரு மனிதன் அப்படின்னு தான் எழுதணும். இந்த மனிதர்களுடைய பேருன்னு வரும்பொழுது, அங்க அலிஃப்லாம் இருக்காது. அங்க தன்வீன் தான் போட்டிருக்கும். ஆனா அது நக்கீராவான்னு கேட்டா, இல்ல. அது மாரிஃபா தான். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெறும் அலிஃப்லாம் போட்டாலே அது மாரிஃபா கிடையாது. எவையெல்லாம் மாரிஃபா, எதெல்லாம் குறிப்பு பெயர் அப்படின்னு கேட்டா, நான் 7 விஷயங்கள் குறிப்பு பெயர்ல வரும். அதுல 4 மட்டும் நம்ம படிப்போம். முதல் விஷயம் அலிஃப்லாம் வர்ற வார்த்தைங்க. அது ஜெனரலான மாரிஃபா. அடுத்து மனுஷங்களோட பெயர்கள். அடையாளங்களா வரக்கூடிய பெயர்கள். இதுல அலிஃப்லாம் நம்ம போட முடியாது. ஏன்னா, இவங்க பேர்லயே இவங்க குறிப்பு பெயரா மாறிடுறாங்க. அதேபோல சுட்டு பெயர் சொற்கள். ஹாதா, ஜாலிக நம்ம சுட்டி காட்டும்போதே, அது அறியப்பட்டதா மாறிருது. அதேபோல பிரதிபெயர் சொல்ல வரக்கூடிய அன, அந்த, ஹுவ இப்படி வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மாரிஃபா தான். ஏன்னா, நீ, நான் காட்டும் பொழுதே தெரிஞ்சிருது. அது வந்து மாரிஃபா அப்படின்னு. அப்ப இந்த மாரி எல்லாமே வர்றது எல்லாம் மாரிஃபா தான். எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த மாரிஃபா, நக்கீரா படிக்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? இந்த அலிஃப்லாம் போட்ட வார்த்தையை ஞாபகம் வைக்கும்போது, சில எழுத்துக்கள் வரும்போது அலிஃப்லாமில் வரக்கூடிய லாமை உச்சரிப்போம். சில எழுத்துக்கள் வரும்போது அலிஃப்லாமில் உள்ள லாமை உச்சரிக்க மாட்டோம். பக்கத்துல உள்ள எழுத்தை தான் உச்சரிக்கணும். அப்படி அந்த லாமை உச்சரிக்கிறத கமரியா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அல் கிதாபு, அல் ஹிமாரு, அல் மாஉ அந்த இல் சவுண்ட் கேட்கும்.
சில எழுத்துக்கள்ல அந்த இல் சவுண்ட் கேட்காது. அது ஷம்சியா எழுத்துக்கள் சொல்லுவோம். அஷ்ஷம்சு, அத்தீக்கு, அஸ்ஸுஹ்ரு, அத்தாலிபு, அர்ரஜுலு இப்படி வரும். அப்ப இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த அலிஃப் லாம் அப்படின்னு சொல்லல அந்த அலிஃப் அந்த ஹம்ஸா இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு ஒரு தனி ரூல்ஸ் இருக்கு. பொதுவா அரபுகள் வந்து அலிஃப் அப்படின்ற எழுத்த வந்து என்ன செய்ய மாட்டாங்க? அலிஃப் அப்படின்னா அத நீட்டுறதுக்கு தான் சொல்லுவாங்க. இப்ப மீம் பக்கத்துல ஒரு அலிஃப் போட்டா இத மீம் அலிஃப் மா அப்படி சொல்லுவோம். ஆனா மத்த இடங்கள்ல அலிஃப் அப்படின்னு வந்தா அத அலிஃப்ன்னு உச்சரிக்க மாட்டாங்க. மாறாக அத ஹம்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அரபுகள பொறுத்தவரைக்கும் ஹம்ஸா நார்மலா எழுதுற ஹம்ஸான்னு ஒண்ணு இருக்கு. அது ஹம்ஸத்துல் கத்இ அப்படி சொல்லுவோம். அலிஃப் போட்டு வந்தா அத வந்து ஹம்ஸத்துல் வஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வஸ்லுடைய அடையாளமா ஸாது வந்து போட்டிருக்கும். ஓகேவா? அப்ப ஹம்ஸான் கீழேயோ, மேலேயோ, வாவ் மேல, யாவ் மேல அப்படி அலிஃப் மேல ஹம்ஸா போட்டிருந்தா அது ஹம்ஸத்துல் கதா. ஹம்ஸா போடாம வெறுமனே அலிஃபா வந்து மேல குட்டியா ஸாத் மாரி போட்டிருந்தா அது ஹம்ஸத்துல் வஸ்ல். அப்ப இதனுடைய சட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஹம்ஸத்துல் கதா அப்படிங்கிறது ஆரம்பத்துல நடுவுல எங்க வந்தாலும் படிக்கணும். ஆரம்பத்துல நடுவுல எங்க வந்தாலும் அந்த குட்டி ஹம்ஸாவ எழுதணும். ஆனா ஹம்ஸத்துல் வஸ்ல பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்துல வந்தா மட்டும் படிக்கணும். நடுவுல வந்தா நம்ம படிக்க தேவையில்ல. அப்படியே சேர்த்து படிக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு படிப்போம். ஆனா அர்-ரஹ்மான், நிர்-ரஹீம். அர்-ரஹ்மான், அர்-ரஹீம் அப்படின்னு சவுண்ட குடுக்க மாட்டோம். அப்ப நடுவுல வந்தா படிக்க மாட்டோம். ஹரக்கத் எழுதுறது எப்பவுமே குட்டி ஹம்ஸா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அந்த அலிஃப் மேல போடவே கூடாது. சோ அந்த ஹம்ஸாக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க இருக்கு. நம்ம கிளாஸ்ல படிக்கும்போது சூறாவ வச்சே நம்ம வந்து என்ன செஞ்சிருந்தோம்? ஒரு சூறாவ உதாரணமா காட்டி நம்ம வந்து எழுதியிருந்தோம். சோ நீங்க இந்த மாரி ஏதாவது ஒரு சூறா எடுத்துக்கிட்டு, அதுல இத ஹம்ஸத்துல் வஸ்ல் கதா அப்படின்றத நீங்க என்ன செய்யலாம்? டைரக்ட்டா இப்படி எழுதிக்கலாம். ஹுரூஃபு ஷம்சியா, கமரியாக்கு இந்த மாரி சூரியன், சந்திரன் மாரி போட்டு நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம். சோ இத நீங்க வந்து என்ன செஞ்சுக்கணும்? பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஒருமை, இருமை, பன்மை. ஒரு வார்த்தையினுடைய ஒருமை அடையாளம் அது தன்வீன் பெற்றிருக்கும். பத்தகத்தேனோ, கசரத்தேனோ, பொம்மத்தேனோ வரணும். ஒரு வார்த்தையினுடைய இருமை அடையாளம் அந்த வார்த்தையின் கடைசியில் அலிஃப் நூன் வரணும். அல்லது யா நூன் வரும். அது எப்ப வரும்னு பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு அலிஃப் நூன் சேர்த்தா அந்த வார்த்தை இருமையா மாறிரும். கிதாபானி, கலமானி, ஷஜரத்தானி இந்த மாரி. சில வார்த்தைகளுடைய ஸ்பெல்லிங்லயே அலிஃப் நூன் இருக்கும். அது என்ன கிடையாது? இருமை கிடையாது. உஸ்மானு, சஹபானு, ஷபானு, ஷஅபானு, ரமலானு இதுல வந்து அலிஃப் நூன் வந்தாலும் இது என்ன கிடையாது? இருமை கிடையாது. காரணம் அலிஃப் நூன் கஸ்ராவுல வரணும். கிதாபானி, கலமானி இப்படி வரணும். அப்ப அதுதான் இருமையை தவிர மத்த அலிஃப் நூன்கள் இருமை கிடையாது. அடுத்து பன்மையின் அடையாளம் என்ன? பன்மை 3 வகைகளா இருக்கும். ஓகே, பன்மையின் வகைகள் மொத்தம் 3. அது என்னன்னா, முதல் வகை வாவ் நூன் சேர்க்கிற ஆண்பால் பன்மை, அலிஃப் தா சேர்க்கிற பெண்பால் பன்மை, வடிவங்களா வரக்கூடிய பன்மை. அப்ப வாவ் நூன் சேர்க்கிற பன்மை அப்படின்னா, ஆண்பால் வார்த்தைகளின் கடைசியில வாவ் நூன் சேர்ப்போம். முஸ்லிமூன, மோமினூன, காஃபிரூன அப்படின்ற மாரி சேர்ப்போம். பெண்பாலா இருந்தா ஆத்துன் அப்படின்னு சேர்ப்போம். முஸ்லிமாத்துன், மோமினாத்துன், தபீபாத்துன், ஜய்யிதாத்துன், ஃபாத்திமாத்துன், ஜெய்னபாத்துன் அப்படியே அலிஃப் தா சேர்க்கிறது. அப்ப இது ஒரு வகையான பன்மை. அலிஃப் நூன் சாரி வாவ் நூன் சேர்க்கிறது ஒரு பன்மை. அலிஃப் தா சேர்க்கிறது 2வது பன்மை. 3வது வகை பன்மை அந்த வடிவங்களே உடைந்து வரும். உடைந்த பன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அதோடைய ஒருமை ஸ்பெல்லிங் கம்ப்ளீட்டா பன்மையில மாறி இருக்கும். ஒண்ணு ஸ்பெல்லிங் மாறி இருக்கும். இல்லன்னா ஹரக்கத் மாறி இருக்கும். அப்ப அதுக்கு ஏதாவது ஒண்ணு மட்டும் எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. கிதாபுன், குத்துபுன், கலமுன், அக்லாமுன் அப்படி ஏதாவது ஒண்ண மட்டும் நீங்க படிச்சு 1, 2 அந்த மாரி படிச்சு வச்சுக்கோங்க. இதோ இங்கேயே வந்து டேபிள்ல உங்களுக்கு எல்லா உடைந்த பன்மையின் வடிவங்கள் எல்லாமே உங்களுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. சோ இது ஒண்ணும் கிடையாது. இந்த டேபிள் வந்து இந்த பாக்ஸ் வந்து ஹம்சத்துல் வசல் கதா என்ன? ஹுரூஃப் ஷம்சியா கமரியா என்ன? அப்படின்ற அத சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேவா? அதே மாரி இந்த சூறாவும் அதேதான் வந்து குறிப்பிடுது. சோ இது நம்ம பார்க்க தேவையில்ல. அடுத்து பெயர்ச்சொல் வாக்கியம். பெயர்ச்சொல்லை கொண்டு ஆரம்பித்தால் அது பெயர்ச்சொல் வாக்கியம். அதனுடைய முக்கியமான 2 கூறுகள். அதனை ஆரம்பிக்கும் வார்த்தை முப்ததாவும், அதை பற்றி செய்தி கொடுக்கக்கூடிய ஹபரும் இருக்க வேண்டும். சோ முப்ததா அப்படின்றது முதல் வார்த்தையாவும், ஹபர் அப்படின்றது 2வது வார்த்தையாவும் இருக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதுல கூடுதலா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? முதல் வார்த்தை மாரிஃபாவா அறியப்பட்டதா இருக்கணும். அலிஃப் லாம் போட்டோ, மனுஷங்க பேராவோ அல்லது
ஹாதா தாலிக்கனோ இல்ல அன அன்தண்டோ இப்படி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அதனுடைய செய்தி நக்கிராவா இருக்கணும் அப்படின்ற மாதிரியே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா நக்கிராவா தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அப்ப இது ஒரு விஷயம். அப்ப இருமை, பன்மை எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யணும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் முஹம்மதுன் முஸ்லிமுன், முஹம்மத் ஒரு முஸ்லிம். 2 முகம்மதுகள் முஸ்லிம்கள் சொல்லல, முஹம்மதானி. அப்ப மனுஷன் பேர் தான். சோ இதுவே மாறிப்பா. அப்ப முஹம்மதானி, முஸ்லிமானி. பன்மையா இருந்தா முஹம்மதூன, முஸ்லிமூன. அதே மாதிரிதான் பெண்பால் பன்மை, உடைந்த பன்மை எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணணும். சோ அரபுகளை பொறுத்த வரைக்கும் சின்னவங்க பெரியவங்கன்ற அந்த வித்தியாசம் இருக்காது. பொருட்கள், மனுஷங்க அப்படின்ற அந்த உயர்திணை அஃறிணை வித்தியாசங்கள் இருக்காது. எல்லாம் ஒரே மாதிரிதான் யூஸ் பண்ணுவோம். ஆண்பால் பெண்பால் அப்படின்றதுலதான் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப அதுக்கு சில உதாரணங்கள் நம்ம பார்த்து வச்சிருந்தோம். அடுத்து கேள்வி வார்த்தைகள் அப்படின்னு ஒண்ணு படிச்சோம். சோ கேள்வி வார்த்தைகள் என்னென்ன வரும்? மா வரும், மண் வரும், யாரு, என்ன, கைஃப எப்படி, ஐன எங்கே, மத்தா எப்போது, ஹல் அதுவா அப்படின்னு கேக்குறது. அதே போல ஐயு எந்த இப்படின்ற கேள்வி வார்த்தைகள் எல்லாம் நம்ம படிச்சோம். இப்ப இந்த கேள்வி வார்த்தைகளோட சட்டம் என்னன்னா, கேள்வி வார்த்தைகள் தான் சென்டென்ஸ் உடைய ஸ்டார்டிங்ல வரணும். கேள்வி வார்த்தைக்கு பிறகு வரக்கூடியது மாரிஃபாவா தான் இருக்கும். கேள்வி ஒண்ண பத்தி கேக்குறோம்னா அது அறியப்பட்ட ஒண்ணா இருக்கணும். ஐனா முகம்மது. அப்ப முகமது யாருன்னு தெரிஞ்ச ஒரு குறிப்பு பேரா இருந்தா மட்டும்தான், அறியப்பட்டதா இருந்தா மட்டும்தான் அதை பத்தி கேள்வி கேட்க முடியும். கைஃப அந்த நீ எப்படி இருக்க? அப்ப கைஃபன்றது ஒரு கேள்வி வார்த்தை. அது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அத பத்தின கேள்வி வந்து எப்படி வரணும்? நீ எப்படி இருக்க? அப்படின்னா அந்த நீ அப்படின்றது அறியப்பட்ட ஒரு மாரிஃபாவா இருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு சட்டம். இந்த ஐயோ அப்படின்ற கேள்வி மட்டும் என்ன இருக்காது? மாரிஃபாவா இதுக்கு அடுத்து வர்றது கண்டிப்பா மாரிஃபாவா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. எந்த அப்படின்னு கேட்கும் பொழுதே இதுவா அதுவான்ற ஒரு டவுட் தான் வருது. அங்க அறியப்பட்டதாத்தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. ஓகேவா? அப்ப எந்த பொருள் வாங்கணும்? எந்த பறவை கருப்பா இருக்கு? அப்ப பறவைகளில் ஏதோ ஒண்ணுதான் கருப்பா இருக்கு. அது எதுன்னு தான் நம்ம கேட்கிறோம். அப்ப அந்த ஐயூக்கு மட்டும் என்ன ஒரு விதிவிலக்கு இருக்கும்? அதுக்கு அடுத்து வர்றது கண்டிப்பா மாரிஃபாவா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. மாரிஃபாவாவும் இருக்கலாம், நக்கிராவாவும் இருக்கலாம். ஏன்னா கேள்வியுடைய அர்த்தம் அந்த மாதிரி இருக்கு. எந்த அப்படின்னு கேட்கும்போது அது வந்து பொதுப்படையா இருக்கு. குறிப்பா இல்ல. அதே மாரி இந்த ஐயோ அப்படின்ற கேள்வி வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னா, ஹரக்கத்த மாத்திக்கணும். ஐயு, ஐயி, ஐய அப்படின்னு ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா எல்லாமே மாறிக்கிறோம். ஆனா மத்த கேள்வி வார்த்தைகள் கைஃப, கைஃபி, கைஃபு அப்படி மாறாது. அப்ப ஐயுவின் சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க இததான் எழுதணும். அந்த ஐயுன்ற எழுத்துக்கும் ஹரக்கத் மாறும். அடுத்த வார்த்தையும் அது என்ன செய்யும்? கசரா செய்யும். ஆனா மத்த கேள்வி வார்த்தைகள்ல நம்ம அப்படி படிச்சிருக்க மாட்டோம். கைஃப வந்திருக்கிறனால பக்கத்து வார்த்தை கசரால வரணும். ஐனன்னு வந்திருக்கிறனால பக்கத்து வார்த்தை பொம்மா தான் போடணும். அப்படிலாம் கிடையாது. அடுத்த வார்த்தை என்ன ஹரக்கத்தோ அது அந்த ஹரக்கத்திலேயே தான் இருக்கணும். ஆனா ஐயு மட்டும் பக்கத்து வார்த்தைய கசரா செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்னா, இஸ்முல் இஷாரா அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது சுட்டு பெயர்ச்சொல். சோ நீங்க அரபி வார்த்தையும் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கான தமிழ் வார்த்தையும் என்னன்றத பார்த்துக்கிட்டீங்கனாலே நீங்க அந்த சட்டத்தை எழுதிற முடியும். சோ நம்ம கேள்வி கேட்கும்போது எப்படியும் பெரும்பாலும் அரபியும் சொல்லி தமிழையும் சொல்லிதான் கேட்போம். இருந்தாலும் ஒருவேளை இஸ்முல் இஷாரா என்றால் என்னன்னு மட்டும் கேட்டிருந்தா நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இஸ்முனா பெயர் சொல், இஷாரானா சுட்டி காட்டுறது. அப்ப சுட்டு காட்டுற பெயர் சொல். அப்ப பக்கத்துலயோ தூரமாவோ ஒண்ணு இருக்குன்னா அதை சுட்டி காட்டுறோம். இது, அது, இவன், அவன் அப்படின்னு சுட்டி காட்டுறோம் பார்த்தீங்களா? அதுதான் சுட்டு பெயர் சொல். அப்ப இந்த மாதிரி காட்டும் பொழுது அதுக்கு அரபில என்ன சொல்லணும்? பக்கத்துல இருந்தா சொல்லணும். தூரமா இருந்தா தாலிக்க அப்படின்னு சொல்லணும். அப்ப நீங்க மெயினா என்ன செஞ்சுக்கணும்? இந்த டேபிள ஃபுல்லா பார்த்து வச்சுக்கணும். ஆண் பாலா இருந்தா, பெண் பாலா இருந்தா, ஒருமையா இருந்தா, பன்மையா இருந்தா எப்படி வருங்கிறத இத பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப இத பார்த்து வச்சுக்கிட்டு பக்கத்துல உள்ளது ஹாதா, பெண் பால்னா ஹாதிஹி. அதுடைய இருமை ஹாதானி, ப பெண்பால் ஈர்மை ஹாத்தானி. பன்மை 2க்கும் ஹாஉலாயி தான் அப்படின்றது. இந்த ஹாதைனின்றது எப்ப வரும் அப்படின்னா, ஹரக்கத் மாறையில வரும். அது இப்ப நீங்க பாத்துக்க தேவையில்ல. அதே மாரி தூரமா உள்ளது வந்து தாலிக்க அப்படிங்கிறது. தாக்க அல்லது தாலிக்க, இருமை தானிக்க. பெண்பாலா இருந்தா தாக்க, தில்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுடைய இருமை தானிக்க. பன்மை 2க்குமே உலாயிக்க. அப்ப இது பக்கத்துல ஒரு வார்த்தை போடுற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ஆண் பாலா, பெண் பாலா வந்து மனுஷங்களா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது இவன், அது அவன். இது இவள், அது அவள் அப்படின்ற எல்லாத்துக்குமே பொதுவாதான்
வரும் அப்படின்றது. இதுக்கு பெரும்பாலும் எந்த சட்டமும் இல்லை. இதுல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது ஒரு மாரிஃபாவான வார்த்தை. இது அதுன்னு வர்றது எல்லாமே மாரிஃபாவான வார்த்தைங்க. இது வந்து இத வச்சு சென்டென்ஸ் நம்மளால ஆரம்பிக்க முடியும். இதுக்கு அடுத்து வர்ற வார்த்தை வந்து ஹபரா, செய்தியா இருக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இதனுடைய ஒருமை, இருமை, பன்மை எப்படி வரும்? ஆண்பால், பெண்பால் எப்படி வரும்? அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து என்னன்னா, இதுல எக்ஸ்ட்ராவா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஹாதா பக்கத்துல ஒரு வார்த்தை வருதுன்னா, இது ஒரு பேனா, இவன் ஒரு சிறுவன், அவள் ஒரு சிறுமி அப்படின்னு நம்ம சொல்றது. ஆனா இந்த ஹாதா தாலிக்காக்கு பக்கத்துல அலிஃப்லாம் போட்டு வந்துச்சுன்னா, இந்த அப்படின்னு சொல்லணும். ஜாலிகா பக்கத்துல அலிஃப்லாம் போட்டு வந்தா, அந்த அப்படின்ற அர்த்தம் குடுக்கும் அப்படின்றத மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஹாதல் கிதாபு, ஜாலிகல் கிதாபு அப்படின்னு குர்ஆனுடைய உதாரணங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா உங்களால என்ன செய்ய முடியும்? எக்ஸாம்பிள்ஸ எழுத முடியும். அப்ப இதுதான் ஹாதா, ஜாலிகா உடைய விஷயங்கள். அடுத்தது அதுக்கான உதாரணங்கள்லாம் நம்ம குடுத்துருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னா, ஹர்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். ஹர்ஃப்னா இடைச்சொல். இதுக்குன்னு தனியா ஃபுல் மீனிங் இருக்காது. இது மத்த வார்த்தைகளோட சேர்ந்துச்சுன்னா ஒரு நல்ல மீனிங் தரும். இல் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தமும் இல்ல. இல் அப்படின்றது. வீடு அப்படின்னா ஓகே வீடு. வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது, ஓ வீட்ல இருக்கான் அப்படின்ற அர்த்தம் வரும். சோ அப்ப இந்த இல்லுக்கு தனி அர்த்தம் இல்ல. மீதுக்கு தனி அர்த்தம் இல்ல. முகமது மீது அப்படிங்கும்போது, ஓ ஓகே முகமது மேல அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க. அப்படின்னு நமக்கு புரிய வரும். அப்ப அந்த மாதிரி இடைச்சொல் அப்படின்றது பொதுவா தனி அர்த்தம் தராது. பிற வார்த்தைகளோட சேர்ந்தா மட்டும்தான் அர்த்தம் கிடைக்கும். அந்த இடைச்சொற்களில் ஒரு வகைதான் ஹர்ஃபுல் ஜர். ஹர்ஃப்னா என்ன? இடைச்சொல். ஜர்னா கசரா செய்வது. அப்ப கசரா செய்யும் எழுத்துக்கள் என்னென்னன்னு படிச்சுக்கிறணும். சட்டம் உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தைக்கு பிறகு வந்தா கசரா வந்து அந்த வார்த்தைக்கு போடணும் அப்படின்றது. அப்ப ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் வரும். சட்டம் எல்லாத்துக்கும் காமன் தான். சோ இது ஒரு சட்டமா நம்ம பார்த்திருந்தோம். அடுத்து இந்த ஹுரூஃபுல் ஜர்ல இருமை, பன்மை. இப்போ தொம்மால இருந்தா கசராக்கு டக்குன்னு மாத்திடுறோம். அதுவே இருமை பன்மையா இருந்தா அலிஃப் நூன். ஓகேவா? இருமை பன்மையில இருமைனா அலிஃப் நூன், பன்மைனா வாவ் நூன். அப்ப அது வந்து என்ன செய்யும்? யா நூனா மாறும். ஓகேவா? வெறும் ஹரக்கத்துல எதையுமே மாத்தக்கூடாது. அலிஃப்க்கு பதிலா யா, வாவுக்கு பதிலா யா. அவ்வளவுதான். அந்த நூனுக்கு என்ன ஹரக்கத் இருக்கோ அத அப்படியே போட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகே. சோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ரொம்ப பயப்பட தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவுக்கு, லி உம்மின் ஒரு அம்மாவுக்கு. 2 அம்மாக்களுக்கு. அப்ப மானின்னு இருக்கா? அந்த மானில இருக்க அலிஃப மட்டும் தூக்கிட்டு யாவ போடுங்க. மானி, மைனி. மீமோட ஹரக்கத்த மாத்திராதீங்க. நூனோட ஹரக்கத்த மாத்திராதீங்க. இது மட்டும் செஞ்சீங்கன்னா கரெக்ட்டா நீங்க எழுதிருவீங்க. அவ்வளவுதான். அதே மாதிரிதான் முஸ்லிம்கள் மீது முஸ்லிம்களிடம் இருந்து அப்படின்னு வைங்க. முஸ்லிம்களிடம் இருந்து ஒரு செய்தி வந்தது. அப்ப மீனல் முஸ்லிமூன அப்படின்னா நமக்கு பன்மை தெரியும். இப்ப மின் வந்தனால கசரா போடணும். அப்ப கசரா போட முடியாது. ஏன்னா வாங்கணுங்கிறது பன்மையின் அடையாளம். அப்ப அந்த அடையாளத்தை நம்ம மாத்த முடியாது ஹரக்கத்லாம். அப்ப என்ன செய்யலாம்? அந்த வாவுனூன யானுனா மாத்தணும். அப்ப அந்த வாவ நீங்க யாவா மட்டும் மாத்துங்க. சுக்குன் வச்சு மாத்துங்க. அவ்வளவுதான். முஸ்லிமூனால வாவுக்கு என்ன ஹரக்கத் இருந்தது? சுக்குன். அதேதான் பன்மையில யானுனா மாத்தும்போது அந்த யாக்கு நீங்க என்ன செய்யணும்? சுக்குனியை தான் வைக்கணும். மத்தபடி இந்த நூனுடைய ஹரக்கத்தை என்ன செய்யக்கூடாது நீங்க? ஒரு காலும் மாத்தாதீங்க. ஏன்னா மாத்துனீங்கன்னா நீங்க வந்து மிஸ்டேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப முஸ்லிம் மூன அப்படின்னு இருந்தது. முஸ்லிம் முயின அப்படின்னு வரும். இப்ப இப்ப கலமானிய கலமைனி, மைனி, பைனி அப்படின்னு படிக்கிறதுல பிரச்சனை இல்ல. ஆனா இந்த மொய்னி அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யுது? படிக்கிறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனால என்ன செஞ்சாங்க அரபுகள்? இந்த மீம் தொம்மாவ மீம் கசராவா மாத்திக்கிட்டாங்க. அப்போ படிக்கையில கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. சோ நம்ம இத ரொம்ப வந்து கிரிட்டிக்கலா யோசிக்க தேவையில்ல. நம்ம முஸ்லிமீன், முஃமினீன் அப்படின்றது குர்ஆன்ல அதிகமா வரக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு இருக்கு. ஓதுன பழக்கம் இருக்கு. அதனால இத நீங்க என்ன செஞ்சுக்கணும்? அப்படியே படிச்சுக்கிற வேண்டியது. அப்ப முஸ்லிம் மூனன்றது முஸ்லிம் மீனன்னு வரும். இருமையில மட்டும் நீங்க என்ன செய்ய தேவையில்ல. எந்த ஹரக்கத்தையும் மாத்தவே தேவையில்ல. அப்படியே அந்த அலிஃப்க்கு பதிலா யாவ போட்டுட்டு வேலைய முடிச்சு விட்டுருங்க. இப்ப அலிஃப் தால முடியிற பன்மையா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஷஜரத்துன் ஒருமை. ஒரு மரத்தின் மீது பறவை உட்கார்ந்து இருந்துச்சு. இப்ப சொல்றேன் பல மரங்களின் மீது பறவை உட்கார்ந்துருக்கு. அப்ப ஷஜராத்துன் அப்படின்னு வரும் இல்லையா? ஷஜராத்துன் அப்படின்றதுதான் பன்மை. அப்ப என்ன வரும் அது? ஷஜராத்துன் அலா வந்தனால ஷஜராத்தின் அப்படின்னு எப்பவும் போல
கசரா தான் வாங்கும். சோ ஆண்பால் பன்மை மட்டும்தான் வானூன்ல இருந்து யானுனா மாறும். மத்த பன்மைகள் எல்லாமே நார்மலா நீங்க கசரா கொடுத்தாலே போதுமானது. சோ அதுக்கு சில வாக்கிய உதாரணங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நல்லா பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? எப்படி சென்டென்ஸ் எழுதணும் ஹுரூஃபுல் ஜர் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இஸ்முல் இஷாரா பார்த்துட்டு, ஹுரூஃபுல் ஜர் பார்த்துட்டு, அடுத்து இலாஃபத் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். சோ இலாஃபத்னா என்ன? 2 வார்த்தைகள் இணைக்கிறது. முதல் வார்த்தை முதாஃப்ன்னு சொல்லணும். 2வது வார்த்தை முதாஃபு இலைஹின்னு சொல்லணும். அந்த முதாஃபுக்கு அலிஃப் லாம் தன்வீன் அறவே போட்டுறக்கூடாது. முதாஃபு இலைஹி எப்பவுமே கசரா நிலையில் தான் வரும். கசரா தான் போடணும் கிடையாது. கசரா நிலை ஜர்ரில் தான் வரும். ஏன்னா சம்டைம்ஸ் கசரா போட முடியாது. அலிஃப் நூன் வாவுன்லாம் வந்துரும். அப்ப கசரா போட முடியாது. அப்ப நம்ம ஜஸ்ட் அதோடைய எழுத்துக்களை மட்டும் என்ன செய்வோம்? மாத்துவோம். சோ நீங்க சொல்லும்போது அது கசரா தான் வரும் அப்படின்னு சொல்லாம ஜர்ரில தான் வரும் அப்படின்னு சொல்லுங்க. ஜர்ருனா கசரா போடுறது, யானுன் மாத்துறது எல்லாமே ஜர்ருக்குள்ளதான் வரும். அப்ப அந்த மாதிரி நீங்க ஜர்ரில் வரணும் அப்படின்னு போடுங்க. முதாஃப் இலைய இணைக்கும் பொழுது உடையன்ற அர்த்தம் வரும். அப்ப அதுக்கு உதாரணம் ரசூலுல்லாஹி, கிதாபுல்லாஹி, காபத்துல்லாஹி, பைத்துல்லாஹி, ஹஜருல் அஸ்வது. இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தைகள் என்ன செய்யுங்க? எக்ஸாம்பிளா எழுதுங்க. ஓகே. யௌமுல் கியாமா இந்த மாதிரி வந்து என்ன செய்யுங்க? பைத்துல்லாஹி, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி இந்த மாதிரி என்ன செய்யுங்க? எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா விளங்கிக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கிற முடியும். அப்ப இது மட்டுமே சென்டென்ஸான்னு கேட்டா இது மட்டும் சென்டென்ஸ் இல்ல. ஹஜருல் அஸ்வத் கருப்பு கல்லு காபால இருக்கு. அப்படி ஏதாவது நம்ம சென்டென்ஸ் இனிமேதான் மேக் பண்ணணும். அப்ப அதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறணும். சோ அதுக்குதான் இங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இப்ப பைத்து முகமதோட வீடுங்கிறோம். அது ஒரு சென்டென்ஸ் இல்ல. அதுக்கு ஒரு செய்தி நீங்க கொடுக்கணும். அல்லது பைத்து முகமதுன்றதுதான் செய்தியே. அதை பத்தி என்ன முக்ததானா இது முகமதோட வீடு. அப்படி முகமதோட வீடு எது அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா இதுதான் முகமதோட வீடு அப்படின்ற மாதிரி இந்த முதாஃபிலைய வச்சு நீங்க சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணும். அப்ப முதாஃபுடைய சட்டம் என்ன? அலிஃப்லாம் தன்வீன் வரக்கூடாது. ஆஹ் முதாஃபு இலைஹியா இருக்குன்னா அது கசரால இருக்கணும். சோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ பைத்தூல அலிஃப்லாம் இல்ல, தன்வீன் இல்ல. முகம்மது ஜர்ரு நிலையில கசரா பெற்று வந்திருக்கு. சோ இந்த மாதிரியான உதாரணங்கள் பார்த்துட்டு அடுத்து இருமை பன்மை எப்படி வரும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் முதாஃப் இருமை பன்மையா வந்துச்சுன்னா முதாஃப் அப்படின்னா என்ன? முதல் வார்த்தை அல்லாவுடைய 2 தூதர்கள், வீட்டுடைய 2 கதவுகள். அப்ப தமிழ்ல இது 2வதா வருது. ஆனா அரபில நம்ம என்ன படிச்சோம்? முதாஃபுங்கிறது இங்க முதல்லதான் வரும். அப்ப இந்த 2 கதவுகள், 2 மகள்கள் அப்படின்னு இருக்குன்னா அப்ப அந்த 2 அப்படின்றது கடைசியா வருதுன்னா அரபில அதுதான் ஃபர்ஸ்ட் வரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ரொம்ப இதெல்லாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணா. கொஸ்டின் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ ரொம்ப நீங்க வந்து எப்படி கேட்பாங்களோ அதுவோ இதுவோ அப்படின்ட்டுலாம் ரொம்ப பயப்பட தேவையில்லை. அப்படி நீங்க வந்து இருமைனா என்ன, பன்மைனா என்ன, எப்படி வரும்னு மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க? பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி வரும்? முதாஃப் இருமையாக வந்தால் அதனுடைய நூன் போக்கப்படும். முதாஃப் பன்மையாக வந்தால் பன்மையின் அடையாளம் என்ன? வாவ் நூன். அந்த வாவ் நூனில் நூன் போக்கப்படும். அப்ப ஷார்ட்டா எப்படி சொல்லலாம்? முதாஃப் இருமையாகவோ பன்மையாகவோ வந்தால் அந்த இருமையின் நூனோ பன்மையின் நூனோ போக்கப்படும் அப்படின்னு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் என்ன செஞ்சுக்காங்க? பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் ரொம்ப கிரிட்டிக்கலா கேட்கல. ஓகேவா? உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்த வரைக்கும் ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் நம்ம குரானை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கமே தவிர அரபி லாங்குவேஜ் ரொம்ப அப்படியே டாப் டு பாட்டம் படிக்கணுங்கிறது நம்மளுடைய இந்த கல்வியினுடைய நோக்கம் கிடையாது. நமக்கு குரான் புரியணும் அவ்வளவுதான். சோ மேக்சிமம் குரான்ல இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். சோ ரொம்ப அப்படியே ரசூலா அல்லாஹி இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, முகமதுடைய இரு மகள்கள் இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, இப்படிலாம் நம்ம என்ன செய்ய போறது இல்ல. கொஸ்டின் கேட்டு ரொம்ப சிரமப்படுத்த போறது கிடையாது. வெறும் அந்த சட்டம் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். குரான்ல, ஹதீஸ்ல இல்ல துவாக்கள்ல நான் ஒரு அரபி சென்டென்ஸ் கொடுத்து அதுல முதாஃபிலை எப்படி இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சா போதுமானது. சோ அதுக்கு மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். சோ அப்படி வந்து முதாஃப் இலைக்கு என்ன வரும்? முதாஃப் இருமையா வந்தாலும் பன்மையா வந்தாலும் அதனுடைய நூன் போக்கப்படும். முதாஃப் இலைஹி இருமையா பன்மையா வந்தா என்ன ஆகும்னா முதாஃப் இலைஹியுடைய நிலை என்ன? கசரா பெறணும். அப்ப கசரா போட முடியாதுன்னா என்ன செய்யணும்? அந்த அலிஃப் நூன யானூன்னு ஆக்கிக்கிறணும், வாவ் நூன யானூனா ஆக்கிக்கிறணும். இதுவே பெண்பால் பன்மையா இருந்தா பிரச்சனை இல்லை. டைரக்டாவே நம்ம என்ன செய்யலாம்? கசரா
போட முடியும். வாவ் நூன்ல மட்டும்தான் நம்ம கஸ்ரா போட முடியாது. அந்த இடத்துல நம்ம யா நூன் போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்ப முதாஃப் முதாஃப் இலைனா நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் எழுதிக்கணும். 2 பெயர்ச்சொற்கள் இணைவது இதாஃபத்து. முதல் வார்த்தை, 2வது வார்த்தை பேர் என்ன? முதல் வார்த்தை அலிஃப் நூன் அலிஃப் லாம் தன்வீன் வராது. 2வது வார்த்தை கஸ்ரா வரும். இதாஃபத்துல உடையன்ற அர்த்தம் வரும் அப்படின்னு எழுதிட்டு, கூடுதலா இருமை பத்தி, பன்மை பத்தி கேட்டிருந்தேன்னா, நீங்க என்ன செய்யணும்? முதாஃப் இருமையா வந்தா ஆ நூன் போயிரும். பன்மையா வந்தா நூன் போயிடும். முதாஃப் இலைஹி இருமையா, பன்மையா வந்தா அந்த நூன், அந்த வாவ் நூன், அலிஃப் நூன் யா நூனா மாறிரும். அதுதான் கஸ்ராவின் அடையாளம். அதுதான் ஜர்ரின் அடையாளம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து சில நினைவில் கொள்ள வேண்டியவை அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அது வந்து அப்படியே ரீகால் பண்ணிக்கங்க. நாளைக்கு வீடியோல இன்ஷா அல்லாஹ் தமீர்னா என்ன அப்படின்ற அந்த டாபிக்கும், இன்ன, கான, மௌசூப் சிஃபத்து, அப்புறம் இதர சட்டங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்த மத்த விஷயங்கள நாளைக்கு ஆடியோல ரிவைஸ் பண்ணிட்டு, எக்ஸாம் உடைய டிஸ்கஷன்ஸ இன்ஷா அல்லாஹ் நம்ம பண்ணலாம். ஸோ இதோட ஃபினிஷ் பண்ணிப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.